அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற கருத்து ரகசியம். ஜோதிடத்தில் பல நுட்பமான ரகசியங்கள் இருக்கு. அந்த நுட்பமான ரகசியங்களை பெரிய பெரிய ஜோதிடர்கள் சொல்லுவது இல்லை, கிளாஸில் கூட சொல்லித்தரது இல்லை. இந்த ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, எல்லா கலையும் சொல்லி கொடுத்துட்டேன், ஒரே ஒரு கலையை மட்டும் சொல்லித்தர மாட்டேன்னு. அது மாதிரி இந்த ரகசியத்தை இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். அதாவது ஆறுக்குரியவன் திசையில், ஓகேவா, எட்டுக்குரியவன் புத்தியில் நோய் வரும். ஆறுக்குரியவன் திசை நடக்குது அப்படின்னா எட்டுக்குரியவன் புத்தி யாருன்னு பார்க்கணும். அப்ப அவருக்கு ஒரு மருத்துவ செலவு ஏற்படும், ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருப்பார். அதுக்கடுத்து ஆறில் அமர்ந்தவன் திசையில், ஆறில் அமர்ந்தவன் திசையில், எட்டில் அமர்ந்தவன் திசையில் ஒரு கண்டம் வரும். கண்டம் அல்லது நோய், விரயம் எல்லாமே ஏற்படும். இது ஒரு மோசமான ஒரு திசா புத்தி அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. இதை நீங்க அப்ளிகேபிள் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். அதுக்கடுத்து எட்டுக்குரியவர் திசையில், எட்டுக்குரியவர் திசையில், எட்டுக்குரியவர் புத்தியில் வழக்கு வம்பு வந்து சேரும். வழக்கு வம்பு பிரச்சனை, சூசுவான்னு உட்காந்துருப்பான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, அது இது கட்ட பஞ்சாயத்துன்னு ஓடிக்கிட்டு இருக்கும் அவன் பொழப்பு. எந்த தப்பும் பண்ணாதவன் மாற்றுறது என்னன்னு தெரியுமா? மாற்றின உடனே சொல்லுவேன், எனக்கு நேரமே சரியில்லைப்பான்னுவேன். இதே அது, வேற ஒன்றும் கிடையாது. எட்டுக்குரியவனுடைய திசையில, எட்டுக்குரியவன் புத்தியில வழக்கு வம்பு வந்து சேரும். விரோதம், பீடை, கண்டம், கஷ்டங்கள், வேதனை, ஆபத்து, பொருள் விரயம், இம்பிட்டு எழுதுறதுக்கு கை வலிக்குது, அதனால நீங்க அப்படி நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் வந்து ஏற்படும்ன்றான் 3 நூல்ல. அதுக்கடுத்து ரெண்டுக்கு உரியவர் திசையில், 12க்குரியவர் புத்தியில் உயிராபத்து உண்டு. உயிராபத்து உண்டு அல்லது உயிர் ஆபத்துடைய கண்டம் வந்து செல்லும். இப்ப 2க்குரியவருடைய திசை நடக்குது அப்படின்னா 12க்குரியவருடைய புத்தி யாருடைய புத்தின்றத பாருங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அந்த 2க்குரியவர் பகையாகவோ நீசமாகவோ 6, 8, 12 போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா இது கரெக்டா நடக்கும். அப்ப 12க்குரியவனுடைய அவனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பாருங்க. 12க்குரியவன் 6, 8, 12 உட்காந்துட்டாலோ, பகை வீட்டில் உட்காந்துட்டாலோ, தீய கிரகங்களோடு சேர்ந்து உட்கார்ந்து இருந்தாலோ, தீய கிரகங்களோடு பார்வை பட்டாலோ அவனுக்கு உயிராபத்து, ஒரு கண்டம் சொல்லு அப்படின்றாரு. அப்ப இந்த தேதியை வந்து நம்ம குறிச்சு கொடுத்து 2க்குரியவன் திசை எப்ப, 12க்குரியவன் புத்தி எங்க இருக்கு, அப்ப அவனுக்கு எப்ப வந்து அந்த டயத்தில் நடக்கும் அப்படின்றத பார்த்துட்டு 2027 அதுல இருந்து 2029 வரைக்கும், உதாரணத்துக்கு சொல்றேன், 9க்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, உங்களுக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து 3க்கு உரியவர் திசை நடக்குதான்னு பாருங்க. 3க்குரியவர் திசையில 11க்கு உரியவர் புத்தியில, புத்தியில அவங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா இது ஒரு உயிர் கண்டத்தை கொடுக்கும், உயிர் ஆபத்து ஏற்படும். அப்ப எல்லாத்துக்கும் இது ஏற்படுமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். அப்ப 3க்குரியவருடைய நிலைமையை பார்க்கணும் நீங்க. 3க்குரியவர் எங்க இருக்காரு, அவர் யாரு, அவருடைய கூட இருக்கிறது யாரு, அவரை பார்க்கிறது யாரு, அந்த 3க்குரியவர் யாருடைய சாரம் வாங்கியிருக்கா, அந்த சாரநாதன் எங்க இருக்காரு, அப்ப 3க்குரியவர் நவாம்சத்துல எப்படி இருக்காரு அப்படின்றத பார்க்கணும். 3ஆம் அதிபதி நீச்சமாயி திசை நடந்தால் இது அல்பாயில கொடுத்துரும், நல்லா கேட்டுக்குங்க. 3ஆம் அதிபதி நீச்சமாயி திசை நடந்துச்சு, இந்த 3ஆம் அதிபதி எனக்கு வந்து வீக்கு அப்படின்னா 11ஆம் அதிபதியில சிக்கல் உண்டாகும். இந்த 3ஆம் அதிபதி வீக்கா இருக்கு அப்படின்னா இளைய சகோதரன், கூட பிறந்த தங்கச்சி அல்லது தம்பி
இவங்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்கும். இது நடிகருடைய விஜயினுடைய ஜாதகத்தில் இது அப்படியே இருக்கு. நடிகர் விஜயினுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்தினுடைய அதிபதி செவ்வாய் நீசம். கரெக்டாக அந்த திசா புத்தியில தான் அவர் கூட பிறந்த தங்கச்சி இறந்தது 1984 நினைக்கிறேன். 1984 நினைக்கிறேன். கரெக்டாக இந்த அவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த அமைப்பு கரெக்டாக இருந்துச்சு. எப்படி 3ஆம் அதிபதி வந்து அவருக்கு செவ்வாய் நீசமாக இருக்கும். நீசமானாலும் நீச பங்கத்தில் இருக்கும். இருந்தாலும் செவ்வாய் திசையில் தங்கச்சியை இழந்தார். அப்ப 3ஆம் அதிபதியினுடைய திசையில 11ஆம் அதிபதி புத்தியில ஜாதகருக்கு பிரச்சனை வரும். 3ஆம் அதிபதியே சரியில்லை, எனக்கு 3ஆம் அதிபதி லக்கணத்திலிருந்து 3ஆம் இடத்தினுடைய அதிபதி எனக்கு சனியா வந்திருக்காரு சார், அந்த சனி வந்து மேசத்துல நீசமாயி போய் கிடக்காரு, என் வாழ்க்கை நாசமா போகுமா அப்படின்னு கேட்கறீங்க. அப்படி இல்லை, உடனே எடுத்துக்கிறாதீங்க. அப்ப நவாம்சத்துல சனியுடைய நிலைமையை பாருங்க, அங்க வந்து உச்சமா கூட இருக்கலாம், ஓகேவா? அல்லது சனி வந்து அங்க நீசம், உண்மையில நீசம் ஆயிருக்கா, அந்த டிகிரியை பாருங்க. சனியினுடைய சாரத்தை பாருங்க. சனிய சுபக்கிரகங்கள் பார்வை ஏதும் இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் வராது. விதி உங்களுக்கு தெரியணும், விதி விலக்கும் உங்களுக்கு தெரியணும். பார்த்துக்குங்க, விதி விலக்கு உங்களுக்கு தெரியணும். அதுக்கடுத்து 4ஆம் அதிபதிக்குரிய திசையில் 10ஆம் அதிபதிக்குரிய புத்தியில், இப்ப 4ஆம் அதிபதி ஒருத்தருக்கு திசை நடக்குது, 10ஆம் அதிபதி வரப்போறாரு, எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த 4ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், 10ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ரெண்டுமே வீக்கா இருக்கு அப்படின்னா உயிர் ஆபத்தை கொடுக்கும், அல்லது உயிருக்கு சமமான கண்டத்தை கொடுக்கும். பார்த்துக்குங்க. அப்ப 4ஆம் அதிபதியும் பார்க்கணும், 10ஆம் அதிபதியும் பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருக்காரா, தீய கிரகங்கள் சேர்க்கை பார்வை இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். 4ஆம் அதிபதியும் பார்க்கணும். பார்த்துட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும். 4ஆம் அதிபதி திசையில 10ஆம் அதிபதி புத்தியில எல்லாத்துக்கும் கண்ட வருமா அப்படின்னா வராது. அப்ப மூல நூலெல்லாம் நம்ம வச்சு ஆய்வு செய்து பார்க்கும்போது கூர்ந்து ஆய்வு செய்யணும். 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் ரொம்ப டாப்பா பார்க்கணும். பார்த்துட்டு அந்த 2 இடமுமே இவருக்கு வீக்கா இருக்கு, 4ஆம் இடமும் நீசமா போச்சு, 10ஆம் இடத்தின் அதிபதி 12ல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு அந்த உயிர் கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து 5க்குரியவனுடைய திசையில் 9க்குரியவனுடைய புத்தியில், அதுவும் இவருக்கு பேட் டயம். 5க்குரியவன் திசை. அப்ப 5க்குரியவன் யாருன்னு பார்க்கணும், 5ல உட்கார்ந்து இருக்கிறவன் யாருன்னு பார்க்கணும். அப்ப 9க்குரியவன் யாருன்னு பார்க்கணும். இந்த ரெண்டுமே வீக்கா இருக்கு. 5க்குரியவனு எனக்கு வீக்கா இருக்கான், 9க்குரியவனு வீக்கா இருக்கேன் அப்படின்னா உயிராபத்து தரக்கூடிய ஒரு கண்டம் நிகழும். அந்த நேரத்தில் இந்த பெரிய பெரிய ஆபரேஷன் பண்றது, மருத்துவ செலவு பண்றது, சிறைச்சாலைக்கு போறது, ஆயுள் கைதி ஆகிறது, ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது, எதுவுமே பண்ண மாட்டாரு. அவர் போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிடுவார். அதுதான் விதியினுடைய வலிமை. இது மாதிரி வந்துருச்சு. இப்ப டைம் இல்லை, அடுத்த ஒரு வேகமா பார்த்துருவோம். அதே மாதிரி 9க்குரியவனுடைய திசையில் 10க்குரியவனுடைய புத்தியில் நல்லது நடக்கும். எல்லாமே தீயதா சொல்லிக்கிட்டே வரோம்ல, ஒன்னாவது நல்லது சொல்லணும்ல. 9க்குரியவன் திசை அவன் எப்படி இருந்தாலும் சரி, 10க்குரியவனுடைய புத்தி அவனுக்கு ஒரு யோகம் உண்டு. இதுவும் நடிகர் விஜயனுடைய ஜாதகத்தில் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவருக்கு 9ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று இருக்காரு. 10க்குரியவனுடைய புத்தி கரெக்டா நடக்குது, எலெக்ஷன் நடக்குது. அப்போ ஒரு யோகம் உண்டு, ஓகேவா? 9க்குரியவனுடைய நிலைமையை பாருங்க. 10க்குரியவனுடைய புத்தியில அவன் எப்படி இருந்தாலும் சரி நல்லது நடக்கும், யோகம் கிட்டும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், பாக்கியாதிபதி. நம்ம முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியங்கள் அனைத்து டெபாசிட் ஆன இடம் 9ஆம் இடம். அப்ப முன்னோர்கள் செய்த கர்ம வினையின் காரணத்தால அவர் அந்த யோகத்தை அனுபவிக்க போறாருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது, ஓகேவா? இந்த ஒன்னே ஒன்று இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம், அதோட முடிச்சுக்கிடுவோம். 5ஆம் இடத்தை கொண்டு தகப்பனுடைய சகோதரர்களை சொல்ல வேண்டும்.
5ஆம் இடம் தான் தகப்பனுடைய சகோதரர், கூட பிறந்தது எத்தனை பேர் அப்படின்றத பார்க்கணும்னா 5ஆம் இடத்தை பாருங்க. அந்த 5ஆம் இடத்தின் அதிபதி எத்தனை கிரகத்தோடு சேர்ந்திருக்காரு, எத்தனை கிரகம் பார்க்குது, அதுதான் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தினுடைய எண்ணிக்கை எத்தனை, பார்க்கக்கூடிய கிரகத்தினுடைய எண்ணிக்கை எத்தனை, அதில் ஆண் கிரகம் எத்தனை, பெண் கிரகம் எத்தனை அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க கூட பிறந்த அப்பா வந்து 3 ஆம்பளை பிள்ளை 1 பொம்பளை பிள்ளை அப்படின்றத நீங்கள் சொல்லிவிடலாம். ஓகேவா? இதுதான் ரகசியம், ஜோதிட ரகசியம். இதை நீங்கள் அப்படியே கரெக்டாக அப்ளிகேபிள் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். நீங்கள் படிக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தைவே வச்சு எந்த நேரத்துலலாம் நமக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத பாருங்க, கரெக்டாக இருக்கும். இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படி யோசிக்கிறீங்க. மொத்தமே 5,50,000 பேர் ஒரு வீடியோவை பார்த்துருக்காங்க, 13 பேர் தான் கமாண்டே கொடுத்துருக்காங்க. நல்ல மனுஷங்க 13 பேர். மீதி பேர்லாம் யாரோ ஒருத்தர் அனாமத்தை கத்துனாங்க திட்டு போகிறேன் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லை உங்களுக்கு. போடுங்க பாசே, லைக்கை போடுங்க, கமெண்ட்டை போடுங்க, ஷேரை போடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.